ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 17th சீரீஸோட ரேப்அப் டேல இருக்கும். அதாவது இந்த சீரீஸில் தனித்தனியாக ஒவ்வொரு நாள், அதாவது ப்ரீவியஸ் 5 நாளில் காமிச்சு கொடுத்த 5 டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸையும் ஒரே நாளாக பண்ணி காமிக்க போகிறேன். பண்ணி காமிக்கிறது மட்டும் இல்லை, நீங்களும் கூட சேர்ந்து பண்ண போகிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒவ்வொரு நாள் தனித்தனியாக பண்ணி காமிக்கும் போது பார்த்துட்டீங்க, பழகிருப்பீங்க. இன்றைக்கி என் கூட சேர்ந்து பண்ண வேண்டியது தான். ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நான் ஒரு 5லேருந்து சம்டைம்ஸ் 10 வரைக்கும் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். ஓகே, பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸ்டே டியூன்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்குவாட் பண்ணிவிட்டு காஃப் மசில்ஸை ரைஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பண்ணலாம் பாருங்கள். காலை பிரித்து வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸ்குவாட் பொசிஷனுக்கு போகிறோம், காஃப் ரைஸ் பண்ணுறோம். ஓகே, நிதானமாக பண்ணலாம். ஓகே, ஒரு 10 தடவை பண்ணலாமா? 4 5 6 7 8 9 10. இதுலேயே அடுத்த வேரியேஷன், எழுந்துக்காதீங்க, அப்படியே உட்கார்ந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு கால் தூக்கிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் இந்த கால் தூக்கி இறக்கணும். ஓகே, 2 2 3 3 4. கால் வலிச்சாலும் நீங்கள் எழுந்துக்கக்கூடாது, இதே பொசிஷனில் தான் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 6. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ கட்டாயம் இது பண்ணணும், எல்லா லேடிஸ் எஸ்பெஷலி. ஓகே, 8 தடவை ஆயிருக்கா? நிதானமாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும். 10 தடவை முடிச்சிட்டோம் இல்லையா? நீங்கள் நடுவில் வேணும்னா இப்போ எழுந்துக்கோங்க, கண்டினியூஸாக பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போது இந்த காலும் மாற்றி மாற்றி பண்ணுறோம் பாருங்கள். அந்த கால் கீழே வரும்போதே இதை மேலே தூக்கிடணும், ஒரு கால் கீழே வரும்போதே அடுத்த காலை தூக்கிடணும். ஒரு 10 தடவை பண்ணுவோம். ஓகே, 6 7 I think 8 9 10 முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ எழுந்துக்கோங்க, அவ்வளோதான். அப்போ தான் உங்களுக்கு தைஸில் வந்து மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட், பேர்ன் ஆகுது ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு இன்னும் 2 தடவை பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நான் அடுத்த எக்ஸசைஸ்க்கு போகிறேன். அதாவது பின்னாடி காலை ட்ராக் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு வரணும். பண்ணலாமா? பாருங்கள். ட்ராக் ரொட்டேட், ட்ராக் ரொட்டேட். ட்ராக் பண்ணும்போது உடம்பு முன்னாடி சாஞ்சிட்டு ஃபுல் ரொட்டேஷன், கால் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நேராக இந்த இடத்துக்கு வரணும். ஓகே, ஒரு 5 தடவை நான் பண்ணி காமிக்கிறேன். சப்போர்ட் வேணுன்றவங்க பக்கத்தில் ஒரு ஃபர்னிச்சரோ செவரோ இருந்தால் பிடிச்சும் பண்ணுங்க. இப்போ இந்த கால் ட்ராக் ரொட்டேட், ட்ராக் rotate. Okay, drag rotate, drag rotate. இன்னும் 2 தடவை தான். ஓகே, கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் போகும், எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம். drag rotate, அவ்வளோதான். இப்போ 2 காலும் முடிச்சாச்சு. அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கைக்கானது பாருங்கள். பஞ்ச் ரொட்டேட், அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு கை பண்ணலாம். பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச். நல்லா ஃபோர்ஸ் ஆஃப் ஃபுல் எனர்ஜி கொடுத்து ஒரு பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட். இப்போது அதே பஞ்ச் இந்த பக்கம் ரொட்டேஷன். பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட். ஓகே, பஞ்ச் ரொட்டேட், அவ்வளோதான். அதே தான் இந்த கைக்கு பண்ண போகிறோம். பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட். நல்லா ப்ளோ பண்ணணும். பஞ்ச் ரொட்டேட். இப்போது ஷோல்டர் லெவலில் பண்ணதை கையை மேலே வச்சு பண்ணணும் பாருங்கள். பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட். இப்போ இந்த கை பண்ணுவோமா? பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட். இப்போ இந்த கை ஆன்டி கிளாக் வைஸ். பஞ்ச் இந்த பக்கம் சுற்றணும், பஞ்ச் ரொட்டேட். போன தடவை பஞ்ச் பண்ணிட்டு இப்படி சுற்றின கை, இப்போ பஞ்ச் பண்ணிட்டு இந்த பக்கம் வரும். பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட். ஓகே, அதே தான் இந்த கைக்கும். பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட், பஞ்ச் ரொட்டேட். முடிச்சாச்சு. 4th டே எக்ஸசைஸ் பண்ணலாமா?
கையை நல்லா பிரித்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி மேலே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஃபுல் ரொட்டேஷன். அதுக்கப்புறம் கையை இப்படி வந்து எல்போஸை டச் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஷோல்டர் லெவல்லேருந்து கை திரும்பணும். வெறுமா இப்படி இப்படி திரும்பினா போகாது, கை இங்கேருந்து ரொட்டேஷன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் நிறைய தடவை பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். 4 நாள் எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. இப்போ நேற்றுக்கு பண்ணி காமிச்சது 5th டே எக்ஸசைஸ் ஃபுல் பாடிக்கானது. பண்ணுவோமா? பாருங்க, கையை நல்லா தூக்கி வச்சுக்கலாமா? 1 2 3 4 5. இப்போ அடுத்த கை எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. ஓகே, இப்போ ஒரே பக்கத்துக்கான கை காலை பண்ண போகிறோம். பாருங்க, 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ இந்த பக்கம் கையை தூக்கி வச்சுக்கலாமா? 1 2 3 4 5. அவ்வளோதான், ஃபுல் பாடி எக்ஸசைஸும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5 நாள் எக்ஸசைஸையும் ஒரு 5 தடவை 10 தடவை தான் பண்ணோம். அதுக்கே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள தான் ஆச்சு. நீங்கள் 10 or 15 டைம்ஸ் இல்லை 20 டைம்ஸ் பண்ணாலும் ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். ஸோ கட்டாயம் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் தான். எல்லா உடம்புல இருக்கிற அத்தனை மசில்ஸ், அத்தனை ஜாயின்ஸையும் இந்த 5 எக்ஸசைஸ் பண்ணால் உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், ஜாயின்ஸை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க முடியும். ஸோ கட்டாயம் பண்ணுங்கள். நாளைக்கு ஃப்ரெஷ் சீரீஸோடு நான் உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.